ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு யானையும் காகமும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பெரியது. ஒரு நாள் அது ஒரு குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு காகம் வந்து யானையின் தலையில் உட்கார்ந்து கொண்டது. யானை, ஏய், என் தலையில ஏன் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டது. காகம், உனக்கு என்ன ஆச்சு? இங்கே நான் உட்கார்ந்தால் என்ன? உனக்கு இடையூறா என்று கேட்டது. யானை கோபமாக, நான் பெரியவன், நீ சின்ன பறவை, எனக்கு இடையூறுதான் என்றது. காகம் சிரித்துக்கொண்டே, நீ பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னைவிட புத்திசாலி. இதை நான் உனக்கு நிரூபிக்கிறேன் என்றது. யானை, எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்டது. காகம், ஒரு வேட்டைக்காரன் இங்கே வந்து உன்னை பிடிக்க வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டது. யானை, அவனை நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்றது. காகம், அப்படி நீ தூக்கி எறிந்தால் வேட்டைக்காரன் உன்னை சுட்டு விடுவான், ஆனால் நான் பறந்து ஓடிவிடுவேன். இதிலிருந்து என்னை விட நீ புத்திசாலி இல்லை என்பது தெளிவாகிறது என்றது. யானை அதைக் கேட்டு யோசித்தது. காகம் சொன்னது உண்மைதான் என்று புரிந்து கொண்டது. அதன் பெருமையை விட்டுவிட்டு காகத்திடம் மன்னிப்பு கேட்டது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பெரியவன் என்றாலே எல்லாம் தெரிந்தவன் என்று அர்த்தமில்லை. சின்னவனாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரியும். நாம் எப்போதும் மற்றவர்களை மதிக்க வேண்டும்.